அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எனக்கு என்னன்னா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்ம அது தாய் வீட்டிலேருந்து வெளியே வந்ததும் மூச்சால், இப்போ நம்ம இறைவனை அடைய போகிறதும் மூச்சாலன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இப்போ நான் இந்த வயசில் நான் இறைவனை அடையணும் அந்த ஒரு வைராகியம் இருக்கு ஐயா. இப்போது நான் எப்படி நான் வீட்டில் இருந்தாலும் மற்ற செயல்கள்லாம் தான் நம்மளுக்கு தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் இதெல்லாம் தாண்டி நம்ம இறைவனை அடையணுன்றதுக்கு எல்லாமே ஆரம்பத்தில் தடையாக தான் இருக்கும். ஆனால் நீ போக போக அதில் விடாமுயற்சியோடு போனீன்னா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன்னை எதுக்காக படிக்க வைக்க? எவ்வளோ படித்த? நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இருக்கேன். டிப்ளமா யார்? நீயே படிச்சியா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க படிக்க வச்சாங்களா? நான் தான் படித்தேன். நீயே எப்படி படிக்க முடியும்? இல்லை, அதான் சேர்த்து விட்டாங்க. நான் படித்து பணம்லாம் யார் கட்டினா? பணம் அது கவர்மெண்ட் இருக்குது, எல்லாமே கவர்மெண்ட்டு தான். ஏன்பா ஆரம்பத்துலேருந்து கவர்மெண்ட்டை கட்டுது? அப்படிப்பட்ட நாடா இது? இங்கே பணம் பறிக்கிற ஸ்கூலு, பணம் பறிக்கிற காலேஜ் இருக்கிற நாட்டில் போயிட்டு கவர்மெண்ட் கட்டிச்சுன்ற 12வது வரைக்கும் கவர்மெண்ட்டில் தான் ஆரம்பத்தில் அவங்க சேர்த்து விட்டாங்க ஐயா. மொத்தத்தில் தாய் தகப்பன் இல்லாத உன்னால் படிக்க முடியாது ஐயா. ஆனால் அந்த தாய் தகப்பன் உன்னை எதுக்காக இவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்கன்னா, நீ நல்லா சம்பாதிப்ப, கல்யாணம் ஆகிற வரைக்கும் நமக்கு கொடுப்ப, கல்யாணம் ஆனால் அப்புறம் பொண்டாட்டிக்கு கொடுப்பேன்னு தான் படிக்க வச்சாங்க. நீ இந்த ஆன்மீகத்தில் போகிறன்னு அவங்க என்ன நினச்சிப்பாங்க? இமயமலைக்கு போயிடுவேன்னு நினச்சிப்பாங்க. இல்லை, அவங்கெல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லையா. இருந்தாலும் அவங்க கூட இருக்கும்போது இப்போ ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலை, இங்கே போகணும், இதை பண்ணணும், இப்போ இந்த டைமில் தான் நீ இருக்கணும், காலையில் எழுந்தியா இந்த வேலையை செய்யணும், இப்போ தான் நீ ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு நைட்டு ஒரு 9-10 மணி வரைக்கும் அவங்க கூடயே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்? அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே வர வேண்டியதாக இருக்குது. டூர் போகிறீங்களா? இல்லை ஐயா, காலையில் எழுந்ததுலேருந்து நம்மளுக்கு அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யார் கூடப்பா? யார் பொண்டாட்டி கூட புருஷன் இருக்கிறது கூட சொல்லல ஐயா. வேலைகள் இந்த மாதிரி வேலைகள் இருக்க தான் செய்யும். அந்த டைமில் நம்ம ஏற்படுத்திக்கிற வேலை தானே. வேலை நம்மளை தேடி வரல, நம்ம தானே வேலையை தேடி போகிறோம். இல்லை, இந்த வேலைகள் இருக்கும், அதெல்லாம் செய்யணும். எல்லா நேரமும் நீ எல்லா இதுவும் கடவுளை தேட முடியாது. ஏன்னா உலக வாழ்வுன்றது வயிறுன்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் கடவுளினுடைய படைப்பு அற்புதமான படைப்பு. மனிதனாக இருந்தாலும் ஜீவராசிகளாக இருந்தாலும் பசின்னு ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் உலகம் ஒன்றே ஒன்று இருக்காது. பசின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனிதர்களே இருக்க மாட்டான். பசின்னு ஒன்று இல்லைன்னா படிப்பே தேவையில்லை. பசின்னு ஒன்று இல்லைன்னா தொழிலே தேவையில்லை. பசின்னு ஒன்று இல்லைன்னா நல்லவங்க கிட்ட ஒன்றே இல்லை. அப்போ இந்த பசிக்காக தான் உலகமே ஓடிக்கின்னு இருக்குது. இந்த பசிக்காக நீ எல்லா தொழிலும் செய்து தான் ஆகணும். ஏன்னா உனக்கு வயிறு இருக்குது. அதுக்காக நீ தொழில் செய்யத்தான் ஆகணும். தொழில் செய்யலைன்னு சொன்னால் எப்படி போயிடணும்? வீட்டை விட்டு நீ வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கன்னா போய் அப்போ உனக்கு நீ உன் விருப்பம் மனசு எது தோணுதோ அதை செய். அதான் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, அன்பே சிவம் மனமே குருன்ற பட்சத்தில் அதுதான் நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம மனம் என்ன நினைக்குதோ அதுதான் செயல்புரிய. எல்லாம் உனக்கு இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்கும் மனம் தான் குரு, நான் குரு இல்லை. இப்போ நம்ம மனசே மனசு என்ன நினைக்குதோ அதுதான் நீ செய்ய போற. இப்போ நம்ம ஒருத்தர் பேசுறாங்கன்னா உன் மனசுக்கு பிடிச்சாதான் அதை எடுத்துப்ப. உன் மனசுக்கு பிடிக்கலன்னா தேவையில்லைன்னு போட்டுடுவேன். அப்போது இறப்புலேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதனை வழி நடத்துறது அவனுடைய மனம்தான். அதனால தான் சொன்னேன், கடவுள் எப்படி இருக்கிறான்னா அன்பு வடிவில் இருக்கிறான். மனம் எப்படி இருக்குதுன்னா குருவாக மாறி செயல்புரியுது. அதனால் அன்பே சிவம் மனமே குருன்னு. அதனால் ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம்தான் குரு. நான்லாம் வழிபோக்கம் தான். ஒரு மனிதனுக்கு எத்தனையோ வித குருமார்கள் வரான் ஒரு வாழ்க்கையில். அத்தனை பேர் யார் குரு? அவனுக்கு எல்லாரும் ஒரு வழிபோக்கம்தான். ஆனால் குரு அவன் மனம்தான். அவன் மனம் வழி நடத்துகிறபடி தான் அவன் வாழ போகிறான். அதனால் உன் மனம் எப்படி வழி நடத்துதோ அப்படி வாழு. இது அடுத்தவங்க பேச்சை நீ கேட்காத. உனக்கு எது பிடிக்குதோ அது சரி. ஏன்னா நாளைக்கு நீ துன்பப்பட்டாலும் நீ தான் அனுபவிக்க போகிற, அது இன்பமாக இருந்தாலும் நீ தான் அனுபவிக்க போகிற, அடுத்தவங்க அனுபவிக்க முடியாது. அதனால் உன்னுடைய முடிவு தான் சரியானதை தவிர அடுத்தவங்க முடிவு சரியானதாக இருக்காது. அதனால் உனக்கு எது முடி சரின்னு படுதோ அதை செய். பயம் இல்லாமல் வாழணும்னா எப்படி ஐயா? பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது.
பயந்து தான் வாழ்ந்தாகணும். நீ ஒவ்வொரு செயலுக்கும் பயந்து தான் வாழணும். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னும் போதே பயம் வரும். நீங்கள் அதான் மனமது செம்மையானால் மந்திரம் அது மனம் செம்மையானா தான் அது 80 வயசாகணும். உனக்கு 20 வயசில் வராது. இல்லையா? செடி ஒன்று வச்சு நான் காய் காய்க்கணும்னு நினைப்பியா? அது வளர்ந்து அதுக்கு அப்போ அந்த மாதிரி நீ வளர்ந்து பக்குவப்பட்டால்தான் மனம் செம்மையாகும். அந்த செம்மையை ஆக்கிற வழி தான் யோகம். அதை செம்மையை ஆக்கு, அப்புறம் மனம் உறுதியாகும். வேற எது வழியாலையும் இதுக்கு வாங்க கடையில் போய் கேட்கலாம், மனம் செம்மையாகத்து மருந்து கொடுங்கன்னு கேளு. மருந்து கடையில் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோ. இல்லை மனம் அடங்கணும், இல்லை வேற எதுனா அதுதான்பா மனம் அடங்கணும்னா செயல் அடங்கணும், செயல் அடங்கணும்னா புலன் அடங்கணும், புலன் அடங்கினால்தான் மனம் அடங்கும். இதெல்லாம் அடங்கணும்னா எதனா வேற இதெல்லாம் அடங்கிறதுக்கு உனக்கு இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் ஆகிடும். அதுதான் வேற எதனா வழி இருக்கு. அதான் கடையில் விற்கிது, போய் கேட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோ. வேற எதனா வழி அதான். விளையாட்டுத்தனம் இல்லை, இது உலகம். இல்லைங்க சொன்னீங்க ஒன்றை பிடித்தவனுக்கு உண்மை வசப்படும். ஒன்றை பிடிச்சாதானே உன்னால பிடிக்க முடியாது. வேற வேலையெல்லாம் பிடிச்சின்னு தெரியுறிய, படிப்பை பிடிச்சின்னு தெரியுறிய, எதுக்காக படிச்ச நீ? அதெல்லாம் தான் விட்டுடுறேன். இப்போ நான் ஒன்றை பிடிக்கிறேன். ஒன்றை பிடிக்கிறதுக்கு 10 வருஷமாகும். நீ ஒன்றை பிடிக்கிறதுக்கு அதான் அந்த மூச்சு காற்று நம்ம பிடிச்சா அதை பிடிச்சின்னா உண்மையெல்லாம் உனக்கு விளங்கும். அது வரைக்கும் நீ காத்துரு. அதே போல நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, நம்ம புலன் 5மே ஒன்று ஒரு வேலை செய்யுது. நான் என்ன பண்ணுறேன், கண்ணு தானாக போய் ஒன்று பார்க்குது, அதை டப்புன்னு அப்சர்வ் பண்ணி இது என்னடா அதுன்னு யோசிக்க சொல்லுது. காது ஒன்று கேட்குது, அதை கேட்ட தூக்கின்னு வந்து அப்படியே போட்டு அந்த 5 புலனும் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வேலை செய்ய முடியும், வாழ முடியும். 5 புலனும் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. 5 புலனையும் அடக்கணும் மகானு, அடக்காதவன் அஞ்ஞானி. அடக்கணின்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது. எது ஒன்று முடிவு பண்ணிக்க. அதே மனதனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆன்மாவோட பிள்ளை மனம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். மனதோட பிள்ளைங்கள் வந்து சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 3த்தையும் அடக்கணும்னா நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு சீடனா வர முடியாது, உங்களுக்கு சீடனே கிடையாது. என்ன பண்ணணும்னா, எனக்கு சாப்பாடு வேணாம், வேலை வேணாம், வீடு வேணாம், சொந்த பந்தம் வேணாம் அப்படின்னு எங்கன்னா ஒரு கோயில் வாசப்படியில் உட்காந்துக்கு தானா எல்லாம் அடங்கிடும். இதையெல்லாம் விட்டுட்டு நான் எல்லா வேலையும் செய்யணும், வீட்டுக்கு போகணும், எங்கள் வீட்டுக்குது, எங்கள் அம்மாக்குறாங்க, எங்கள் அப்பாக்குறாங்க, என் தங்கச்சிக்கிறான், என் தம்பிக்கிறான், என் அண்ணங்கிறான்னு போனீங்கன்னாக்கா இது எதுவுமே அடங்காது. அடங்காதனால தான் இதெல்லாம் தெரியுது. அடங்கி போச்சுன்னா இது எதுவுமே தெரியாது. அதனால் எது ஒன்றும் நீ தான் முடிவு பண்ணணும், நான் சொல்லக்கூடாது. இந்த மனதனுடைய குழந்தைங்க மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த இது நாலேஜ் அடக்கணும். இப்போ நம்ம ஒருத்தவங்கிட்ட பேச போகிறனாலே அது என்ன பண்ணுதுன்னா அது அகங்காரமாக போயிட்டு பேசுனீனாவே நீ வெளியே வந்துட்டேன். அதுதான். அப்புறம் மனம் எங்கேருந்து அடங்கிறது உனக்கு? பேச்சு அடக்கு முதல்ல. சரிங்க. தொணன்னு பேசக்கூடாது முதல்ல. அது பேசுனியானாவே உன் மனம் விரியுதுன்னு அர்த்தம். பேசாமல் எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்கே உண்மை வெளிப்படும். எவன் ஒருத்தன் அதிகமாக பேசுகிறானோ அவன் உண்மையெல்லாம் மறைஞ்சிட்டான் அவனுக்கு. அதனால நீ பேசாத இருக்க பழகு. ஐயா, இன்னொரு கேள்வி. ஒரு பானை இருக்குது, அந்த பானை ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுருக்கோம். ஒரு பானை, சரி. அதில் ஒரு ஓட்டை போட்டால் தண்ணி மெதுவாக வெளியேறும். 5 ஓட்டை போட்டால் சீக்கிரமாக போயிடும். ஆமாம், நமக்குள்ளே 5 ஓட்டை இருக்குது. அதுதான் ஐம்புலன்கள். அவை என்னென்ன, அவை எப்படி கண்ட்ரோலில் வைக்க முடியும், அதை பற்றி சொல்லுங்கள். ஐம்புலன் நமக்கு அறிவு வந்து சேர்ற வழியும் அந்த ஐம்புலன் தான். அதனால தான் அந்த ஐம்புலனுக்கும் ஞானேந்திரியன் பேர். ஞானேந்திரியம், ஞானம்னா அறிவு. அப்போ நமக்கு பார்க்குறோம் ஒரு விஷயத்த, அப்போ பார்க்கறதுனால நமக்கு அறிவு வருது. பார்க்கறதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம். கேட்குறோம், இந்த காதுனால கேட்கக்கூடிய, இப்போ நம்ம கேட்டுன்னு தானே இருக்கிறோம். அப்போ கேட்கறதுனால இந்த ஞான விஷயம் நமக்கு உள்ளே போகுது. அப்போ காதுன்ற ஒரு கருவி வேணும். ஐம்புலனில் இதுவும் ஒரு பகுதி. அடுத்து நம்ம எதனா சுவைக்கிறோம், அப்போ வாயின்றது ஒன்று வேணும், சுவாசிக்கணும், மூக்குன்றது ஒன்று வேணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த உடம்புன்றது ஒன்று வேணும். இந்த உடம்பு இல்லைன்னா வெறும் கை மூக்கு வாய் மட்டும் பேசுமானா பண்ணாது. அதெல்லாம் இங்கே தங்கி வேலை செய்யணும்னா இந்த உடம்புன்றது வேணும். அப்போது கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய், இந்த ஐம்புலனை வச்சுக்கின்னா நாம் இங்கே எல்லாத்தையும் அறிவை தேடினாலும் சரி, இல்லை அழிஞ்சு போனாலும் சரி, இந்த ஐம்புலன் மட்டும்தான் நமக்கு பிரதானம். அப்போ அழியாமல் போக தகுதிக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அழிஞ்சு நம்ம இந்த உலகன்ற மாயையில் சிக்கி தவிச்சு நம்மளை ஒன்றும் இல்லாத போகக்கூடிய வல்லமையும் அந்த ஐம்புலனுக்கு உண்டு. அப்போ அறிவுள்ளவன் இந்த ஐம்பொறியையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை வேணும். அப்போ இந்த பொறியோட பலம் எது, பலவீனம் எது புரிஞ்சு இதை தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவன் முடிவு பண்ணிக்கின்னு முதல்ல புலனை அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஒரு சாரதி
5 பொரியை பூட்டிக்கினே அவன் எப்படி ஆட்டி படைக்கிறானோ அந்த குதிரையை, அதே மாதிரி இந்த ஐம்புலனையும் ஆட்டி படைக்கக்கூடிய சாரதியாக ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு தான் இறைவன் காட்சி கொடுப்பான். இப்போ ஐம்புலனும் இதுதான் சாமி. இதை அடக்கி ஆளக்கூடிய தகுதி ஒருத்தனுக்கு இருந்தால் அவனுக்கு பேரே ஆன்மா. அவன் தன்னை உணர்ந்தவன். தன்னை உணர்ந்தவன் யாரோ தலைவனை உணர்ந்தவன் ஆகிடுவான். சரிங்களா? அடுத்து அழகுனி சித்தர் பாடல் இன்னொன்று. சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க ஒன்பாய் நீ என்று சொல்லி உழக்கழுக்கு நெய்வாத்து முத்துப்போல் அன்னமிட்டு முக்கணியும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணம்மா தின்றே கலப்பாடேனோ. இந்த சம்பா அரிசி வந்து சம்பா நெல்லை யார் பார்த்துருக்காங்களோ தெரியாது எனக்கு. நான் பார்த்துருக்கேன். அது வளர்த்தியே கொஞ்சம் ஹைட்டாக வளரும், ரொம்ப ஹைட்டாக வளரும். மற்ற நெல்லை விட அதிக நாளும் எடுக்கும். அந்த சம்பா அரிசி பார்த்துருக்காங்களே இல்லை எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போ அந்த பாடலுடைய விளக்கம் நீங்கள் சொல்லுங்கள். ஐயா வந்து அழகன் சித்தர் பாடல் சொல்கிறாரு, சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க. இது பார்வைக்கு நமக்கு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ சம்பா அரிசி வாங்கிட்டு வந்து சாதம் வடித்து நெய்யை ஊற்றி, அந்த நெய்யை எப்படி இருக்குமா கையில் எடுத்தோம்னா புறங்கை வரைக்கும் முட்டி வரைக்கும் போகுமா, அவ்வளோ நெய் ஊற்றி சமைச்சி வச்சுருக்கேன்பா. எதுக்கு? நீ சாப்பிடுவோன்னு சொல்லி சமைச்சி வச்சுருக்கேன், ஆனால் சாப்பிடவே வரமாட்டியே அப்படின்னு கூப்பிட்றாரு. வள்ளலார் வந்து ஒரு பாட்டில் காட்சி கண்ணின்னு ஒரு பாடல், வள்ளலார் வந்து காட்சி கண்ணின்னு ஒரு பாடல் எழுதுறாரு. அதில் என்னென்னா, இந்த உலகத்திலிருந்து இறைவனோட வாசலுக்கு போகிறாரு. போகிற வழியிலேருந்து வாசல்லேருந்து இறைவனை பார்க்குற வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒன்று ஒன்றா சொல்லின்னு போகிறது தான் அந்த பாடலோட வடிவம். அவர் பார்த்த காட்சியை கன்னி வடிவாக அதை பாடலாக எழுதியிருக்கார். காட்சி கன்னி. நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்பான்னு லைனாக சொல்லிக்கினே போகிறாரு. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது நானே இல்லைன்றார். எதை பார்க்கணும்னு போனாரோ அந்த காட்சியை அவர் தரிசனம் பண்ணும்போது பார்த்த இவரே இல்லையா. இவரே இல்லைன்னா பார்த்த காட்சி எது? அவர் எதை பார்த்துருப்பார்? எதை பார்த்ததுனால தன்னை மறந்த நிலைக்கு அவர் போனார், தான் இல்லாமல் ஆனார் அப்படின்ற இவ்வளோ கேள்வியும் அந்த கடைசியில் இருக்கிற அந்த வரிக்குள்ளே வள்ளலார் பொதிச்சு வச்சுருக்கார். அப்போ ஒரு விஷயன்றது இந்த சம்பா அரிசி அடி சாதம் படிச்சிருக்கு, நெய்யை போட்டிருக்கேன் வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்றது எல்லாம் இந்த ஆன்மா இந்த மனசையும் இந்த புலனையும் பக்குவப்படுத்தி வச்சுருக்கேன். எதுக்காகன்னா ஆன்மான்ற ஒன்று எப்படியாவது கரை சேர்க்கணும். அதுக்கு தான் நான் வந்த வழியில் அதை மறந்துட்டு வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் ஒரு குருநாதர் வழியில் அதுக்கான வழி தெரிஞ்சிடுச்சு. இப்போ பக்குவம் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி? சம்பா அரிசி பக்குவமாக வடித்து வச்சுருக்கேன். சரி, வடித்து வச்சா போதுமா? பத்தாது. அதில் உழக்க நெய் வாத்து அந்த அரிசி கூட நெய்யை போட்டிருக்கேன். இந்த புலனும் இந்த மனசும் சேர்ந்தா அந்த அரிசி கூட நெய் சேர்த்தா எவ்வளோ சுவையாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த புலனும் மனசும் அடங்கி ஒடுங்கி இருந்தால் இந்த ஆன்மாவோட ஈடேற்றம் அடையுன்றது தான் சாமி அந்த விஷயம். அப்போது அந்த சாதம் பக்குவமாக வடித்து நெய் ஊற்றினா எவ்வளோ ருசியாக இருக்குமோ பக்குவப்பட்ட மனமும் பக்குவப்பட்ட புலன்களும் அந்த ருசியை நமக்கு காட்டி கொடுக்கும். எந்த ருசியை? இறைவன்ற ருசியை காட்டி கொடுக்கும். அது வரைக்கும் அந்த ருசியை உணரத்துக்கு இந்த நாக்குக்கோ இந்த மனசுக்கோ வேறு எதுக்குமே தகுதி கிடையாது. எப்போ தகுதினா எல்லாம் அடங்கி ஒடுங்கி எப்போ உக்காருதோ அப்போ தான் யாருன்ற காட்டி அது முதல்ல சுவைக்கும். தன்னை அது எப்போ சுவைக்க ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்தே இறைவனையும் அது சுவைக்க ஆரம்பிக்கும். அந்த சுவை எப்படி இருக்குன்றது தான் இந்த பாடல். இறைவனை சுவைச்சா எப்படிப்பா இருக்கும்? சம்பா அரிசியில் நெய் ஊற்றுன மாதிரி இருக்கும்பா, சக்கரை பொங்கல் நெய் ஊற்றுன மாதிரி இருக்கும்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை புரியத்துக்காக சொன்ன விஷயம். இப்போது அந்த இறைத்தன்மையை தனக்குள்ளே உணர்ந்தால் இவ்வளோ அருமையாக இருக்கும்பா, இவ்வளோ சுவையாக இருக்கும்பான்னு சொல்கிறாங்க.